Hello students, இந்த வீடியோவில் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா lesson 2 current electricity resistors in series and parallel தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெசிஸ்டரை சீரீஸாக கனெக்ட் பண்ணால் நல்லா எஃபெக்டிவாக இருக்குமா இல்லை பேரலாக கனெக்ட் பண்ணால் எஃபெக்டிவாக இருக்குமான்றதை பற்றி பார்க்க போகிறோம். இதே மாதிரி ஃபர்ஸ்ட் லெசனில் கெப்பாசிட்டர்ஸ் பார்த்தோம், சரிங்களா? ஓகே, வீடியோவில் போகலாம். ஸோ நான் இங்கே ஒரு 3 கெப்பாசிட்டர் R1, R2, R3 எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன், சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? சீரீஸாக கனெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு, ஒரு பவர் சப்ளை கொடுத்தாச்சு, வோல்டேஜ். ஸோ கரண்ட் வந்து என்ன பண்ணுது, அந்த சர்க்கியூட்டில் இப்போ பாஸ் ஆகுது. ஸோ நம்ம இங்கே 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று சேம், இன்னொன்று டிஃப்ரெண்ட். யாருப்பா இங்கே சேமு அப்படின்னா கரண்ட்டு தான் இங்கே சேம். ஏன், கரண்ட்டு வந்து எல்லா ரெசிஸ்டர்லையும் எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்கன்னா சேமாக இருக்கும். பட்டு எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னா அதோட ஸ்பீடு தான் டிஃப்ரெண்ட் ஆகுது. பொட்டன்ஷியல்னால் நார்மலாக என்னது, அதோட ஸ்பீடு, அந்த ஸ்பீடு தான் என்ன ஆகுது, இங்கே டிஃப்ரெண்ட் ஆகுது. அப்போ ஒரு ரெசிஸ்டர்லேயும் பொட்டன்ஷியல் என்ன ஆகுதுன்னா இங்கே டிஃப்ரெண்ட்டு, ஆனால் கரண்ட் எல்லா ரெசிஸ்டர்லையும் என்னது சேம். இது புரிஞ்சிருச்சா? இப்போ யார் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்களோ, இப்போ கிளாஸில் நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் யார் டிஃப்ரெண்ட்டாகிறாங்களோ அவங்க மேலே தான் நம்மளுக்கு ஃபோக்கஸ் ஃபுல்லாக இருக்கும். யாரா அவன் வேறு மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதனால் அதே மாதிரி இங்கே யாரா அவன் வேறு மாதிரி, யாரா அந்த பையன், பொட்டன்ஷியல் தான் அந்த பையன்ற மாதிரி. இங்கே பொட்டன்ஷியல் தான் யார், டிஃப்ரெண்ட்டு, சரியா? ஸோ யார் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு அவங்கள வச்சு தான் நம்ம யார் என்ன பண்ணணும்னா ஃபார்முலாவே எழுதணும். யார் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்களோ அவங்கள வச்சு தான் ஃபார்முலா எழுதணும். இப்போ ஃபார்முலா என்னது, ஓம்ஸ் லா ஃபார்முலா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓம்ஸ் லா ஃபார்முலா என்னதுன்னா V is equal to IR. ஸோ V is equal to IR, V is equal to IR அப்படின்னு சொல்லியாச்சு, சரியா? இப்போ யார் டிஃப்ரெண்ட்டு, வோல்டேஜ் தான் டிஃப்ரெண்ட்டு. அப்போ V அப்படியே வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்போது டோட்டல் பொட்டன்ஷியல் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நான் இந்த டயக்ராமில் பாருங்கள், பொட்டன்ஷியல் தான் டிஃப்ரெண்ட்டு, அதனால தான் V1, V2, V3 டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கோம். ஒன்றுத்துக்கும் கரண்ட்டு சேம் தான், I தான். அப்போ கரண்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, I1, I2, I3லாம் போடக்கூடாது, புரியுதா? ஸோ இங்கே நான் டோட்டல் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும். அப்போ V is equal to V1 + V2 + V3, ஓகேங்களா? அப்போ V is equal to என்னது, IR. இது என்னது சீரீஸில், அப்போ IRS equal to IR1 + IR2 + IR3, ஓகேங்களா? இப்போ ஐஏ காமனாக எடுத்துருங்க. இப்போ IRS equal to I காமனாக எடுத்தாச்சு, ஐஏ காமனாக எடுத்தாச்சு. அப்போ R1 + R2 + R3 காமனாக எடுத்துட்டோம், புரியுதா? இப்போ ஐஐ கேன்சல் பண்ணிடலாம். அப்போ RS equal to R1 + R2 + R3. ஒரு இந்த ஈக்குவேஷனில் நீங்கள் ரிலேட் பண்ணுங்கள். அதாவது கெப்பாசிட்டரில் தான் இது மாதிரி இன்வர்ஸ் இல்லாமல் ரெசிஸ்டன்ஸ் வந்து, அதாவது இந்த ஈக்குவேஷன் இதே மாடலில் வந்தது. அப்போ கெப்பாசிட்டரில் பேரலாக கனெக்ட் பண்ணும்போது தானே எஃபெக்டிவாக இருக்குது சொன்னேன். அப்போ ரெசிஸ்டரில் இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. சீரீஸில் தான் நமக்கு என்னது இது மாதிரி ஈக்குவேஷன் வந்திருக்கு, இன்வர்ஸ் இல்லாமல். அப்போ இது மாதிரி இன்வர்ஸ் இல்லாமல் ஈக்குவேஷன் வந்தால் அவன் தான் எஃபெக்டிவ் அப்படியே நம்ம சொல்லிடலாம். ஈக்குவேஷன் வச்சு நம்ம யார் எஃபெக்டிவ்னு சொல்லிடலாம். எப்படி அப்படி தான் ஆர்எஸ்ன்றது என்னதான், அதாவது எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்எஸ்ன்றது வந்து என்னது, எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ்னால் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், சரிங்களா? அப்போ நான் ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து லைனாக, அதாவது இப்படி கனெக்ட் பண்ணும்போது, லைனாக இப்படி கனெக்ட் பண்ணும்போது அவங்க வந்து எப்படி வேலை செய்கிறாங்கன்னா நல்லா வேலை செய்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ நான் இங்கே ஒரு 10 வோல்ட்டு இந்த சர்க்கியூட்டுக்கு அனுப்புகிறேன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னது, இங்கே ஒரு 1 ஓம், இங்கே ஒரு 1 ஓம், இங்கே ஒரு 1 ஓம். இவங்க எல்லாருமே ஒரு வோல்ட் கம்மி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிங்களா, சும்மா சொல்கிறேன் ஒரு கணக்குக்கு. 1 வோல்ட்டு கம்மி பண்ணுறாங்கன்னா லாஸ்ட்டில் வர கரண்ட் எனக்கு எப்படி தான் இருக்குன்னா 7 வோல்ட்டாக இருக்கும், புரியுதுங்களா? அதாவது இவங்க எப்படி மொத்தமாக நல்லா வேலை செய்கிறாங்க, 3 பேருமே வேலை செய்கிறாங்கன்னு அர்த்தம் லைனாக கனெக்ட் பண்ணும்போது. இந்த புரியுதா இது, சரியா? அப்போ நம்ம லாஸ்ட்டில் ஒரு தியரி ஸ்டெப்ஸ் எழுதணும். அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் என்ன எழுதணும் அப்படின்னா the total or equivalent
resistance, equivalent resistance is the sum of the individual resistance, is sum of the individual resistance. டோட்டலாக இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, இதுதான் இந்த ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸுக்கு எது ஈக்குவலாக இருக்குன்னா இந்த மொத்தத்தையும் சம் பண்ணால் அது ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. புரியுதா? அப்போ சீரிஸ் தான் என்னது எஃபெக்டிவ். ரெசிஸ்டரை சீரீஸாக கனெக்ட் பண்ணும்போது தான் அது எஃபெக்டிவாக இருக்கும். எஃபெக்டிவ். அதே போல் இப்போ நம்ம பேரலல் பார்த்துடலாம். பேரலும் அப்படி தான்ப்பா, R1 R2 R3 லைனாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். எப்படி ஏணி மாதிரி, ஏணி ஷேப் அப்படின்னு வச்சுங்க. அப்போ R1 R2 R3 நான் எது கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா ஒரு பேட்டரி சப்ளை கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து என்னதுன்னா ஸ்பீடு எல்லாம் சேம் தான், ஆனால் யார் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்க? கரண்ட்டு தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்க. எப்படி பாருங்கள், அப்போது நம்ம கரண்ட்டு போகிறதுக்கு வழியே கிடையாது அந்த இடத்துல. புரியுதா? அதாவது ஒரே ஒயர் தான் இருந்தது, ஒரு ரெசிஸ்டரை தாண்டி தான் இன்னொரு ரெசிஸ்டருக்கு போக முடியும். ஆனால் இங்கே பாருங்களேன், இங்கே ஒயர் சப்ளை இருக்குது. அப்போ நம்ம கொடுக்குற கரண்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக எஸ்கேப் எங்கே போயிடுவாங்க? இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு போகலாம், அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு போகலாம். இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை தாண்டி. அப்போ ஏதோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் சம் கைண்ட் ஆஃப் கரண்ட் வந்து இங்கே என்னது எஸ்கேப் ஆகிடுது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ரெசிஸ்டரின் பேரலில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், எஃபெக்ட் இல்லைன்னு சொல்கிறோம். அப்போ பொட்டென்ஷியல் ட்ராப் தான் இங்கே சேம், கரண்ட்டு டிஃப்ரெண்ட்டு. இப்போ யார் டிஃப்ரெண்ட்டு? கரண்ட்டு தான் டிஃப்ரெண்ட். அப்போ கரண்ட்டை வச்சு ஈக்குவேஷன் எழுதுனா V is equal to IR. அப்போ I is equal to V/R. ஓகேங்களா? அப்போ டோட்டல் கரண்ட் கண்டுபிடிக்கணும். I is equal to I1 + I2 + I3. சரிங்களா? அப்போ I வேல்யூ என்னது? V/R. இது என்னது? பேரலல். அப்போ V/RP = V/R1 + V/R2 + V/R3. இப்போ V எல்லாம் காமனாக எடுத்துருங்க. RP = V × 1/R1 + 1/R2 + 1/R3. எழுதாச்சா? அப்போ Vயும் கேன்சல் ஆகிடும். அப்போது 1/RP = 1/R1 + 1/R2 + 1/R3. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்ல வருது அப்படின்னா இந்த அதாவது இந்த ஒரு ரெசிஸ்டர் தான், அதாவது ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஒன் ரெசிஸ்டர் தான் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு ரெசிஸ்டர் தான் அது வேலையை செய்யுது, மற்ற ரெசிஸ்டர் வேலையை செய்யறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அப்போ இதை எப்படி சொல்லுவாங்க, இதை தியரியாக எப்படி டெரைவ் பண்ணுவோம், எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, அதாவது த சம் ஆஃப் அ ரெசிப்ரோக்கல் ஆஃப் அ ரெசிஸ்டன்ஸ், the sum of a reciprocal of a resistance of the individual resistors is equal to the reciprocal of a individual resistance or reciprocal of a effective resistance. அவ்வளோதான். இவ்வளோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தியரி பார்ட். ஓகேங்களா? இதை எழுதி நீங்கள் எழுதினா ஃபுல் மார்க் போடுவாங்க. ஓகேயா? ஸோ தியரி பார்ட்டும் நம்ம எழுதியாச்சு, டெரிவேஷன் பார்ட்டும் முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூபர் மாதிரி ஆக்கிட்டீங்களடா என்னையோன்ற மாதிரி. சரிங்களா? சரி, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லான வீடியோ தான், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரியுதா? சரி, தேங்க்யூ. இந்த PDF வந்து டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.